கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்த முடியும் அப்படின்ற ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்காம அதை பாதுகாப்பான ஒரு இடத்தில் அடைத்து வைத்து அதற்கு சோறு கொடுத்து அதுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்தி வெளியிடுங்க. முடியாத பட்சத்தில் கர்ம கொலைக்கு நீங்க பரிந்துரைங்க. அதற்காக கருணையின் அடிப்படையில வெளியே விட்டுட்டு குழந்தை உட்பட பெரியவர்களை எல்லாம் பலி கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேரு உண்மையிலேயே நான் என்ன சொல்லுவேன்னா விலங்குகளினுடைய பாதுகாப்பாளர்கள் செய்கின்ற வேலையல்ல, பைத்தியங்களினுடைய வேலைன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயத்துல எல்லாம் சப்போர்ட் பண்றது முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். நாய்கள் பெருகி கொண்டே போகுது, அந்த பெருக்கத்தையும் தடுக்காம அதற்கு இன்ஜெக்ஷன் கொடுக்காம தெருவுல விட்டு அதை பல பேருக்கு கடிக்க விட்டு இதெல்லாம் ரொம்ப தவறு. இதற்கு ஒரு உரிய நடவடிக்கை அரசு ரொம்ப காலம் தாழ்ந்து எடுத்திருக்கு. கேரளாவிலாம் இது ரொம்ப அட்டூழியம். சென்னை உட்பட பல இடங்களில் நாய்களினுடைய அட்டூழியம் நடக்கு. ரொம்ப முக்கியம். ரேடிஷ் நோயோடைய தாக்கம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம்னு சொல்றாங்க. சோ கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும். நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் இந்த ரேடிஷ் நோய்க்கு தயவு செஞ்சு மருந்து கண்டுபிடிங்க. விலங்குகள் லேசாக கடித்தால் கூட காயத்தை சோப்பினால் கழுவி இதனுடைய தாக்கம் ஒரு ஸ்டேஜை விட்டு அதிகமாயிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லப்படுது. மருத்துவமனைக்கு விரைந்து சென்று ரேபிஸ் தடுப்பூசி போட்டால் அந்த நபரின் உயிரை 100% காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய பெட்ஸ் உங்களை கடிச்சிருச்சுன்னா அது நாய் தான் இல்ல, எந்த பெட்ஸ் கடிச்சாலும் சரி, பூனையும் தாக்கினால் கூட ஒரு % வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. தயவு செஞ்சு போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கங்க. இதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நான் பேசிய இந்த கருத்து விலங்குகளினுடைய பெற்றோர்களுக்கும் சிறிது வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்.